இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் அந்நாட்டு அதிபர் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து இலங்கை தமிழர்களுக்கு அதிகாரம் அளிப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த நாட்டு அரசுடன் இணைந்து செயல்படுமாறு வடக்கு மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரனையும் சல்மான் குர்ஷித் அறிவுறுத்தியுள்ளார். இலங்கைக்கு 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் அந்நாட்டு அதிபர் ராஜபக்சவை சந்தித்து தமிழக மீனவ பிரச்சினை மற்றும் இலங்கை தமிழர்கள் வாழ்வுரிமை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். வடக்கு மாகாண அரசுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் என்று அப்போது அவர் வலியுறுத்தினார். இலங்கையில் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் ஐநா மனித உரிமைகள் குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் ராஜபக்சவை சல்மான் குர்ஷித் கேட்டுக் கொண்டார். India has been consistent in calling for an early political settlement and national reconciliation through a meaningful devolution of powers and empowerment of citizens, all citizens of Sri Lanka, including the Sri Lankan Tamil community, and this would guarantee a life marked by equality, justice, dignity and self-respect. பின்னர் யாழ்ப்பாணம் சென்ற சல்மான் குர்ஷித் வடக்கு மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரனை சந்தித்தார். அப்போது தமிழர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த இலங்கை அரசோடு இணைந்து செயல்படுமாறு அவருக்கு சல்மான் குர்ஷித் ஆலோசனை வழங்கினார். எங்களிடம் இருக்கும் சந்தேகங்களை குறைத்து எங்கள் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அல்லது பிரச்சனைகளை பேசி தீர்க்க முடியும் என்ற அந்த கருத்தை தான் அவர் வெளியிட்டார். இப்போ முன்னைய விடயங்களிலும் முன்னைய கருத்தரங்குகளுக்கும் இப்பொழுது நடைபெறுவதற்கும் இருக்கும் வித்தியாசம் இதில் இந்தியாவும் ஒரு பங்கெடுத்துக் கொள்கின்றது என்பதை நாங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும். இந்நிலையில் சல்மான் குர்ஷித்தின் வருகை தமிழர்களுக்கு எந்த விதத்திலும் பலன் அளிக்காது என வடக்கு மாகாண சபை உறுப்பினர் ஆனந்தி சசிதரன் தெரிவித்துள்ளார். இவரது வருகை எங்களுடைய மக்களுக்கு ஒரு பயனையும் அளிக்கப் போவதில்லை. அவருடைய வருகை சாதாரணமாக ஒரு இலங்கையை பார்த்து கொள்வதற்காகவும் தன்னுடைய நடவடிக்கைகளை கவனிப்பதற்காகவும் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு நடவடிக்கை. எனவே இதன் மூலம் எங்களுக்கான எந்த ஒரு விடிவுமோ எங்களுடைய மக்களுக்கு ஒரு தீர்வுமோ கிடைக்கப் போறது இல்லை. முன்னதாக ராஜபக்சேவுடனான சந்திப்பின் போது இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவது குறித்து சல்மான் குர்ஷித் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்திய மீனவர்கள் தாக்கப்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் ராஜபக்சேவிடம் வலியுறுத்தினார். தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதை தடுக்க இரு நாட்டு மீனவ பிரதிநிதிகளையும் அழைத்து பேசுவது பற்றியும் அவர்கள் விவாதித்தனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் குழு.